இந்திய ஒருநாள் அணி கேப்டனாக இருக்கும் ரோஹித் சர்மா கடந்த மே மாதத்திற்கு பிறகு எந்த கிரிக்கெட் தொடரிலுமே இடம்பெறல. அடுத்து நேரடியாக அக்டோபர் மாதத்துல தான் விளையாட இருக்காரு. இதனால ரோஹித்துடைய ஃபிட்னஸ் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை ஆஸ்திரேலிய ஒருநாள் தொடர்ல ரோஹித் அவர்கள் அபாரமாக விளையாட முடியவில்லை அப்படின்னா அந்த தொடரோடு ரோஹித் சர்மா அவர்கள் அப்படியே ஓரங்கட்ட வாய்ப்புமே இருக்கா. இதற்கு காரணம் இளம் வீரர்கள் தான். யசஸ்வி ஜெய்ஸ்வால், ருத்ராஜ் கெய்க்வாட், சஞ்சு சாம்சன் போன்ற திறமையானவர்கள் லைன் அப்ல இருக்காங்க. இதனாலதான் சீனியர்களை படிப்படியாக ஓரங்கட்டவும், குறிப்பாக ஸ்டார் கலாச்சாரத்தை மொத்தமாக ஒழிக்க வேண்டும் அப்படின்னு தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் அவர்கள் முடிவு பண்ணிருக்காரு. சோ இந்திய ஒரு நாளைக்கு கேப்டனாக இருக்கும் ரோஹித் சர்மாவிற்கு 38 வயதாகுது. அடுத்த ஒரு நாள் உலக கோப்பை 2027 ஆண்டுல தான் நடைபெறும் அப்படின்றதுனால அப்போது ரோஹித் அவர்களுக்கு 40 வயதாகிவிடும். இதுவரைக்குமே 273 ஒரு நாள் போட்டிகள்ல விளையாடி 48.77 சராசரியில 11,168 ரன்கள் அடிச்சிருக்காரு. அதுல 3 இரட்டை சதங்கள், 32 சதங்கள், 58 அரை சதங்களுமே அடங்கும். இவருடைய ஒரு நாள் கரியர் நம்பர்கள் எல்லாம் சிறப்பாக தான் இருக்கு. ஆனா அடுத்த உலக கோப்பை நடைபெறும் பொழுது ரோஹித் சர்மா அவர்கள் கேப்டனாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னுமே சொல்லப்படுது. அடுத்த ODI உடைய கேப்டனாக நம்ம ஹர்திக் பாண்டியா இருக்க வாய்ப்பு இருப்பதாக பேச்சுக்களுமே அடிபட்டு வருது. கூடிய விரைவிலேயே BCCI இதனை அதிகாரப்பூர்வமாகவுமே அறிவிக்க இருக்காங்களா. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.